நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பரபரப்பான நாள் தான். என்னன்னா, இப்போ அமெரிக்கா வந்து டெட்லைன் குடுத்துருக்காய்ங்க. எப்படி? நாளைக்கு காலையில இந்தியா நேரம் 5:30 மணி, அ யுஏஇ நேரம் வந்து 4 மணி, சவுதி அரேபியா நேரம் வந்து 3 மணி. ஸோ இந்த மாரி ஒரு டெட்லைன் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஹர்மோஸ் எல்லாத்தையும் வந்து திறந்து விடணும். அதுக்கப்புறம் வந்து அ இத வந்து என்னது யுரேனியம் அது எல்லாத்தையும் வந்து ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா, நாங்க வந்து மொத்தத்துக்கு கற்காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருக்காய்ங்க. ஓகே. அது இத வந்து என்ன சொல்றதுன்னா, அ வேற வழி இல்லாம நேத்து போட்ட அந்த அ ம ட்ரூ சோசியல் மீடியால அவரோட இதுல போட்டாரா, உண்மையிலேயே ஒருத்தன் வந்து விரக்தியில வந்து வெளியில வந்து டீ கடையில எவனாவது ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பான்ல, அவன அடிக்க முடியல. ஆனா, இப்படி நான் இருந்தா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுறான். அது மாரி ரொம்ப ஒரு கேவலமான 2 வார்த்தை வந்து வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தையில அப்படி அவர் வந்து இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாருன்னா, அந்த ஆள வந்து என்னத்த சொல்றது? எதால அடிக்கிறது? அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாரி. இப்ப எப்படின்னா, ஆ ரொம்ப முக்கியமா வந்து இந்த வார் அ பிப்ரவரி 28ஆம் தேதி இங்க ஆரம்பிச்ச இந்த வார் வந்து ஈரான் எப்படி இவ்வளோ தூரம் முன்னேறிருக்குன்னா, அதோட மிசைல் சூப்பீரியாரிட்டி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அ அமெரிக்காவா இருக்கட்டும், அல்லது இஸ்ரேலா இருக்கட்டும், அவங்களுடைய ஏர் சூப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது வான்வெளியில அவங்க பண்ணியிருக்க அந்த அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் அப்புறம் வந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த அ அ ஃப்ளைட்டு, ஃபைட்டர் ஜெட்டு இதெல்லாம் வந்து அபாரம். அது சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் ஏதாவது குண்டு போட்டா கூட அத தடுக்கிறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத அந்த ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ரொம்ப பயங்கர சூப்பரா இருந்தாங்க. அதெல்லாம் போட்டு அடிச்சு தகர்த்துறதுக்கு ஏன்னா இது வந்து எப்படின்னா அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத அழகா இவங்க படிச்சு அத வந்து அடிச்சு தகர்த்திட்டாங்க. ஆனா அத தகர்த்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ஈரானோட மிசைல் சூப்பீரியாரிட்டி. அந்த மிசைல் ரேஞ்ச் வச்சிருக்காங்களே, நார்மலா 70 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 2000 கிலோமீட்டர், 4000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இப்போ 11,000 கிலோமீட்டர் போகக்கூடிய குரம்சாகர் 5யும் தயாரா இருக்கு. அது வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட அ இது வந்து மிசைல் தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு 11,000 கிலோமீட்டர் ரொம்ப அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, அது ஈரான்ல இருந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணா யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாது. அது பாட்டுக்கு நேரா கிளம்பி போய் அமெரிக்கால அது வாஷிங்டன் டிசியா இருக்கட்டும், அல்லது நியூயார்க்கா இருக்கட்டும், முக்கியமான பெருநகரங்கள பூரா அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கட்ட எல்லா விதமான ஆ அது வந்து எப்படின்னா, அந்த ஒரு பயங்கர பவர்ஃபுல் ஆ ய ஐசிபிஎம் இருக்கு. இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கையில இருக்கு. அது தயாரா வேற வச்சிருக்கேன்றாங்க. அதே மாரி இவங்கள அடிக்கிறதுக்கு இஸ்ரேல வந்து மொத்தத்துக்கு நாசம் பண்றதுக்கு அவங்களுக்கு 1500, 1700 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தா போதும். ஏன்னா ஒரு 1200, 1300 கிலோமீட்டர் தூரத்துல தான் இஸ்ரேல் இருக்கு. ஏற்கனவே போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அதே மாரி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு இந்த மாரி போர் வந்து நிறுத்தத்துக்கு ஒரு மாரி வந்துருமோ! அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க கார்க் ஐலேண்ட்ல இஸ்ரேல் வந்து இன்னைக்கு இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி 4, 5 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க போட்டு தாக்கியிருக்காங்க. எப்படின்னா, அங்க வந்து ஆயில் ஸ்டோரேஜ ஒண்ணும் தாக்கல. காரணம் ஆயில் ஸ்டோரேஜ வந்து தாக்குனாங்கன்னா, அத வந்து சைனாவ அடிக்கிற மாதிரி. ஏன்னா சைனாவோட மெட்டீரியல் அங்க இருக்கு. ஆ அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, வேற மத்த அந்த டிஃபென்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா? அத போட்டு அடிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து ஆ சமீபத்தில என்ன பண்ணா, வரிசையா வந்து ஒவ்வொருத்தரா வந்து போட்டு தாக்குறாரு. நான் 6ஆம் தேதி, அதாவது நேத்து வந்து அந்த ம ஐஆர்ஜிசியோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் அவர் வந்து மஜித் கடேமி அப்படின்னு அவர வந்து அ தூக்கிட்டாய்ங்க. அடிச்சு கொன்னுட்டாய்ங்க. என்னன்னா, எங்க இருக்காங்கன்னு பார்த்து பார்த்து ட்ரை பண்ணி அடிக்கிறாங்க. முன்னாடி வந்து ரொம்ப பயங்கரமா அடிச்சாங்க. இப்ப அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் சீஃப் அவரு அவரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அது இல்லாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு கமாண்டர் மோசன் ஆ சஹ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கியிருக்காங்க. எப்படின்னா, இப்படி பெரிய சீஃப் பெருந்தலைகள் பூரா ஒண்ணொன்னா தூக்குனா, அங்க அடுத்த கட்டத்துல வேலை அத வந்து நிர்வாகம் பண்ணவோ, உத்தரவு போடவோ ஆள் இருக்கான்னு நெனைக்கிறாய்ங்க. ஆனா, ஈரான் அப்படி இல்ல. அவங்க பயங்கரமா ஒரு ஆளு போனா அடுத்த ஆள், அடுத்த ஆள் 3வது ஆள், 3வது ஆள் 4வது ஆள் அப்படின்னு 4, 5 லெவலுக்கு எல்லாமே ஏற்கனவே ரெடியா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழல். இப்போ வந்து இந்த கார்க் ஐலேண்ட் வந்து அடிச்சது இருக்கு இல்லையா? அடிச்சதுக்கு அவங்க ரிட்டாலியேட் பண்ண எல்லாம் தயாராயிட்டாங்க. அதோட விளைவு என்ன அப்டின்னா, இன்னைக்கு துபாய்ல நமக்கு வந்திருக்கு அங்க வந்து ஃபோட்டோஸ். அதாவது அது எல்லாமே அங்கேருந்து வந்த தகவல் என்ன அப்டின்னா, அ துபாய்ல பொதுமக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு, நாளைக்கு வந்து தண்ணீர் குடிக்கிறது குடி தண்ணீர் கிடைக்காதோ!
ஆ ஈரான் வந்து எப்படி பார்த்தாலும் இங்க வந்து டீசலினேஷன் பிளான்ட் அப்புறம் குடி தண்ணீர்லாம் அடிச்சிட போறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பூரா வந்து கார்டன் கார்ட்டனா அதாவது ஒரு 24 பாட்டில் தண்ணீர் பாட்டில் உள்ளது அப்படிலாம் போட்டு அந்த ட்ராலி இருக்கும் இல்லையா? ட்ராலில வந்து அள்ளி குவிச்சு கொண்டு போய் போறாங்க. எப்படின்னா, அங்க வந்து ஒரு ம ரேக்ல வந்து ஃபுல்லா அடுக்கி வச்சாங்கன்னா, அடுக்கி வச்சுட்டு திரும்பி பார்த்தான்னா காணோம். எல்லாம் பொதுமக்கள் குவிஞ்சு போய் எடுக்குறாங்க. முன்னாடி வந்து ஷாப்பிங் போனாங்கன்னா, ஒரு தண்ணீர் பாட்டில் வந்து ஒரு கார்டன் எடுத்து வைப்பாங்க. அந்த மாரி அல்லது 5 லிட்டர் பாட்டிலா இருந்தா 1 கேனு இல்ல 2 கேன் எடுத்து வைப்பாங்க. இப்ப பார்த்தா 5 லிட்டர் கேனா, எடு 20 கேனு. அ இந்த மாரி கார்டன் 24 அ ம வாட்டர் பாட்டில் உள்ள கார்ட்டன்னா, ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலு, இல்ல 300 மில்லி பாட்டில், 200 மில்லி பாட்டில் அப்டின்னா, அத வந்து ஒரு 5 கார்டன், 8 கார்டன் அப்படி கார்டன் கார்டனா எடுக்குறாங்க. மக்கள் உண்மையிலேயே பீதியாயி போயி, தண்ணீர் வந்து ரொம்ப நாளைக்கு ஷார்டேஜ் ஆயிருமோன்னு அள்ளி கொண்டு போறாங்க. இன்னைக்கு அங்க டிமாண்ட் உள்ளது வந்து தண்ணீர். இப்ப பார்த்தா அங்க ஷார்ஜாலேருந்து கால் வந்துச்சு. இந்த மாரி தண்ணீர் பிரச்சனையா இருக்க போதோ அப்படின்னு. தெரியாது. ஆனா துபாய்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணு. ஷார்ஜால பரவி, அபுதாபில எல்லா இடங்களும் தண்ணீர் வந்து ரொம்ப அவசரமா ஷாப்பிங் மால்ல போய் அங்க வாங்குறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன நிலைமை? நாளைக்கு வந்து ஈரான் இத வந்து யுஏஇல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்னா அந்த தண்ணீர் டீசலேஷன் பிளான்ட். அது போக பவர் ஜெனரேட் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட். அது போக வந்து ரிஃபைனரி பிளான்ட். இது எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு குறி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இவங்க எந்த அளவுக்கு ரிட்டாலியேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா, ஈரான் நினைச்சாங்கன்னா, அது ரிட்டாலியேட் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சு குவிச்சுருவாங்க. அதனால அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது போக வந்து, அ இப்ப எப்படின்னா, அ அ இது வந்து அ ஐஆர்ஜிசி வந்து என்ன வார்ன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அங்க அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய அத்தன முக்கியமான அ கட்டிடங்கள் ஆ முக்கியமா குறிப்பா வந்து அமெரிக்கா, இஸ்ரேல். இஸ்ரேல் கூட இல்ல, அமெரிக்கா ரொம்ப ஜாஸ்தி. அமெரிக்கா, அப்புறம் வந்து யுகே இந்த மாரி அவங்களுடைய கட்டிடங்கள். அது எல்லாத்தையும் போட்டு தாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, அ அமெரிக்காவோட அசெட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, அந்த அசெட்ஸ் எல்லாத்தையும் தாக்க போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தாக்க போனா அமெரிக்கா பயப்படுறாங்களோ இல்லையோ, சம்மந்தப்பட்ட துபாயோ, சவுதி அரேபியாவோ, ஷார்ஜாவோ அல்லது கத்தாரோ, குவைத்தோ அவங்க பயப்படணும்ல. அவங்க உண்மையிலேயே பயந்து போய் கிடக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போக இப்ப சமீபத்தில ஒரு இது நடந்துச்சு. அது நெறைய ஏற்கனவே பேசிட்டோம். ஒரு அ சாதாரண ஒரு கர்னல் அவர் வந்து மீட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அ 30 பில்லியன் யுஎஸ் டாலர் ஒரு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா. அ இது 30,000 கோடி ரூவா. அத வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இழந்திருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? அது வந்து 10 ஃப்ளைட்டு, ட்ரோனுகன்னு ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. ஆனா, மொத்தத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஏற்கனவே வேற ஒரு சேனல்லயும் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமா, அவங்க சொல்றது வந்து, எ இந்த அ ஆப்பரேஷன் இருக்கு இல்லையா? அது இஸ்ஃபஹான்ல போயி, திடுதிப்புன்னு போயி, அ அங்க என்ரிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு 440 கிலோ, 450 கிலோ யுரேனியத்த வந்து கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கான ஐடியா. பட் அந்த ஆப்பரேஷன் டோட்டலா ஃபெயிலியர். அதுக்கு காரணம் இஸ்ஃபஹான்ல இருந்த பழைய ரன்வேல இருந்த மண்ணு. ஸோ அதுல வந்து 2 ஃப்ளைட் சிக்கி, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவங்க ஆட்களயே வந்து அவங்களுடைய ஃப்ளைட், அவங்களுடைய ஹெலிகாப்டர ஒரு இவங்க ட்ரைபல் ஒருத்தர் வந்து சுட்டு வீழ்த்தி, அத பேட்டிலாம் குடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஒரு 4 MQ-9 ரீப்பர் ட்ரோன், அதுக்கப்புறம் வந்து 2 ஹெலிகாப்டர், அ சௌபர் அப்படின்னு ஒரு 10 ஐட்டங்கள். அப்புறம் அங்க ஆட்கள் கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் இறந்து போயிருக்கதா சொல்றாங்க. அது வந்து ஒண்ணுமே தகவல் சொல்லல. ஆனா கேட்டா நாங்க வந்து ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் அவங்க வந்து ஆள வந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாய்ங்க. இவங்க வந்து இறங்கி இங்க வந்து எரிஞ்சு கிடக்கிறது எல்லாமே இஸ்ஃபகான் பக்கம். அந்த ஆளு வந்து ஒளிஞ்சிருந்ததுன்னு சொல்றது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி அ ம இது பக்கத்துல, அங்க ஹில் ஏரியால. ஸோ இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல. சொன்னா வாயால வடை சுட்டுருக்காய்ங்க. மக்கள நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாய்ங்க. ஆனா மக்கள் வந்து எல்லா உண்மையும் தெரியுது. இப்ப சோசியல் மீடியா முன்ன மாரி இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. அது போக வந்து இப்போ ரொம்ப முக்கியமா, நாளைக்கு காலையில என்ன செய்ய போறாங்க? இப்பவே வந்து அ இஸ்ரே இஸ்ரேல் வந்து எப்படியாவது அடிச்சு இது ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, இஸ்ரேல தாண்டி அமெரிக்கா அங்க வந்து உண்மையிலே பெரிய அளவுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப என்னன்னா, ஆ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்தது. எப்படின்னா, ஜேடி வான்ஸ் அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு வந்து, ஹங்கேரியா அங்க அந்த நாட்ல அங்க போகும்போது, ஈரான பார்த்து கெஞ்சிருக்கிறாரு. ஐயா, நீங்க வந்து ஏதாவது கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வாங்க. நாங்க நெகோசியேஷன் கூப்பிடுறோம். அந்த நெகோசியேஷனுக்கு நீங்க வந்து சேருங்க. இல்லன்னா அங்க கிறுக்கன் ஒருத்தன் இருக்கான். எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான். ஆ அந்த ஆளு வந்து நியூக்ளியர் பாம்ப போடுறதுக்கு தயாராயிட்டான். அதனால ஏதாவது நடக்கும். நீங்க வந்து நெகோசியேஷன் வந்துருங்க.
அப்படி வந்துட்டா அட்லீஸ்ட் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் இந்த நியூக்ளியர் பாம் யூஸ் பண்றது வந்து தடைப்படும். இல்லைன்னா வந்து உண்மையில அவன் ஒரு கிறுக்கன். அப்படி நீங்க பண்ணியே நெகோசியேஷன் வந்தே தீரணும். ப்ளீஸ் நீங்க வந்துருங்க அப்படின்னு கெஞ்சிருக்காரு வந்து ஜேடி வான்ஸ். அந்த ஆளுக்கு தெரியும் இல்லையா? வைஸ் பிரசிடென்ட் தெரியாம இருக்குமா? ஆனா இந்த ஆள் வந்து கை வச்சுட்டா நாளைக்கு மொத்த அமெரிக்காவும் அழிஞ்சிரும், இஸ்ரேல் அழிஞ்சிரும், நிறைய நாடுகள் அழிஞ்சிரும். அந்த ஈரான் மொத்தமா அழிஞ்சிரும், அமெரிக்கா வந்து அழிஞ்சிரும். ஏன்னா அமெரிக்கா மேல குறி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு முக்கியமான நாடுகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த காரணத்த வச்சு, சாக்க வச்சு நீ எப்புட்றா இங்க வந்து நியூக்ளியர் பாம் போட போச்சு அப்படின்னு சைனாவோ, வடகொரியாவோ, ரஷ்யாவோ அந்த பக்கம் போட்டு தாக்குனாங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அமெரிக்கா வந்து பொசுங்கி போயிரும். அடுத்து வந்து ஒரு 200, 300 வருஷத்துக்கு அங்க ஒண்ணுமே நடக்காது. அவ்வளவுதான். இதோட ஆட்டம் குளோஸ் அப்படின்னு குளோஸ் ஆயிரும். அதே மாரி இங்க ஈரானும் குளோஸ் ஆயிரும். இஸ்ரேலும் டோட்டலா குளோஸ் ஆயிரும். குளோஸ் ஆச்சு இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஆயில் அது இதுன்னு எல்லாம் போயிரும். ஆட்கள் எல்லாம் யாரும் இருக்க முடியாது. மொத்தத்துக்கு கதிரியக்கம் அதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனை வந்து நிக்கும். அப்ப அந்த அந்த கிறுக்குத்தனத்த அ ஒரு கிறுக்கு அதிபர் வந்து பண்ணிருவான். அதனால நீங்க வந்து நெகோசியேஷன் ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காரு. ஸோ இது ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, உங்க மேல நம்பிக்கை இல்ல. நீங்க வந்து இங்க ஒண்ணு செய்வீங்க, இங்க ஒண்ணு சொல்லுவீங்க, ஆனா செய்யறது வேற அப்படின்ட்டு மொத்தத்துக்கு அந்த ஷட்டர வந்து டோட்டலா குளோஸ் பண்ணிட்டாங்க. உங்க ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் எந்தவித பேச்சுவார்த்தை கனெக்ஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஷட்டர வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. ஐஆர்ஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உண்மையிலேயே நம்ம ஒரு வேர்ல்டோட, உலகத்தோட ஒரு எட்ஜ்ல உட்கார்ந்துருக்கோம். இது இந்த பக்கம் இப்படி போனா சாதாரண தரை, ஓகே பரவால்ல. இந்த பக்கம் போனா ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குல விழுந்து உருண்டு புரண்டு போய் சாக போறோமா? அல்லது இந்த பக்கம் விழுந்து தப்பிக்க போறோமா? என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு மொத்தத்துக்கு இது அத்தனைக்கும் முக்கிய காரணம் வந்து சம்மந்தமே இல்லாம இங்க வந்து 28ஆம் தேதி குண்ட போட்டு ஒரு 800, 900 குண்டுகள் போட்டு தலைவர்கள கொன்னு, ஸ்கூல் பிள்ளைகள கொன்னு எல்லாத்தையும் பயங்கர கேவலமா, மோசமா நடந்துகிட்ட ஒரு அதிகார வெறி. அதுக்கப்புறம் வந்து ஆதிக்க வெறி. இது கொண்ட ஒரு அ கிறுக்கு அதிபர். ட்ரம்ப் என்ற ஒரு தனி கிறுக்கன். அவங்க அவங்க வந்து தூண்டி விட்ட நெதன்யாகு அப்படின்ற இவங்க தான். ஸோ இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நாளைக்கு காலையில ஒரு பரபரப்பான செய்தி வரும். அல்லது ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் ட்ரம்ப் வந்து தூக்கிட்டாய்ங்க அப்படின்னு ஏதாவது செய்தி வரணும். ஒண்ணு ட்ரம்ப் வந்து இந்த உலகத்த விட்டே போகணும். அல்லது இந்த உலகத்துல பாதி அழியும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.